ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாவே நான் வரலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கலாமே, உண்மையா? அதுக்காகத்தான் வரல. நீங்க எல்லாருமே எவ்வளவு அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டிங் தான், வேற ஒன்றும் இல்ல. சரி தொலையாட்டும், ஆரம்பிக்கலாங்களா? சொல்லிரவா? யோ விளக்க மாத்தாலே அடிப்பேன். போன எபிசோட் மாதிரி ஐ லவ் யூ கிலவ் யூ அப்பலாம் சொல்லிட்டு இருந்தனா, என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி. ஏது டிஎஸ்பியா? அப்படிதான் நீ எனக்கு தங்கச்சிபா. அப்படிதான் நீங்க எனக்கு அத்தை. ராயபுரா சொத்த. ஹலோ, எதுங்க தேவையில்லாம என்ன திட்டுறீங்க? நான் உங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசுறாட்ட? அந்த ஆட்டியோட கத்தையா? ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும் உங்க சண்டைய? கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார், நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. சரி, கதையை கண்டினியூ பண்றேன். போன எபிசோட்ல எதை பிடிச்சது தெரியலையே. சரி, குத்து மதிப்பா ஒன்று அடிச்சு விடுவோம். ராக்கி எதுக்காக பெங்களூர் வந்தாலும் அந்த வேலையை பார்க்காம அங்கிட்டு வர்ற பாருக்கு போறா, தண்ணி அடிக்கிற தபடா மாதிரி ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுற. அத்தோட விட்டாடா ராஜேந்திர தேசியோட பொண்ணை வேற அடிக்கடி சைட் அடிச்சுக்கிற. இப்படி உருப்படாத வேலை எல்லா வேலையும் பாக்குற, ஆனா வந்த வேலையை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னா ராக்கி ஹீரோயிட ஒப்படுத்தது அவ பாவனுக்கு தெரிஞ்சு வச்சு. யாரோ மேமே? ஏட்டா அவட உனக்கு தெரியாதாடா? நம்ம பேத பொக்கராசு ஏகே கபல். ஏகே கமல்னா? அட பொக்கராசு அடிக்கிற கபல்ரா. ஓ சாரு தான் அந்த பொம்மைக்காரனா? ஏண்டா இவங்கிட்டடா போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? நீ மூடு, பெருசா சொல்ல வந்துட்ட. அவன் என்ன அடி அடிப்பான் தெரியுமா? அடி என்னடா தாதாவே மரியாதை பேசிட்ட? இந்த மாசம் சம்பளம் எனக்கு கட்டு. 6 மாசமா தானே பண்ணிட்டு இருக்க, இதை புதுசா பண்ற மாதிரி சொல்றேன். ஏண்டா பெங்களூர் வந்தோமா, ஊரை சுத்தி பார்த்தோமா, 4 கிலோ தக்காளி வாங்கணுமா, நச்சுன்னு 4 பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுமா போனோமா இல்லாம ஏன்டா அந்த தாதா கட்டிக்க போற பொண்ணை வம்பிழுத்த? அவளை யாரு நினைச்சு வம்பிழுத்த? சரி அவளை விடு, நான் யார் தெரியுமா? குமாரு, கொக்கி குமாரு. இல்ல இந்த ஆளு பேரு மொக்கராசு. பரதேஷ் நாய், அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் கட்டுறா. நாடா நான் அவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கேன், வெறப்பாவே நின்றுட்டு இருக்க. கெட்டப்பாரு நான் முடிட்டு வந்துட்டியா? வாழவளன்னு பேசினே இருக்காத்தல, டக்குனு இடத்த போட்டு சொல்ல முடியும். சரியான ஐடியாடா தவிடு நக்கி. நீ பேசுற மாதிரி தெரியல. நவ் இட்ஸ் டைம், போய் சேர்ந்துரு. ஆயுஷ்மான் பவ. கமல் புல்லட்டை வேஸ்ட் பண்ணாத. ஹீ இஸ் நாட் வர்த் இட். சின்னடா பார்க்குற, தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டா இப்படி தான். உன்னால் தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இதோ நிற்கிறானே என் மாமன் கமல். இவன் சாதா கமல் இல்லை, மொக்க ஜோக் கமல். மொக்க ஜோக்குக்குன்னு பல புக்ஸ் வச்சுருக்கான். கேரக்டரா டார்லிங்? நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா அவன் போடுற மொக்கைக்கு ஈக்குவலா இன்னொரு மொக்கையை போடுறா பார்ப்போம். கமல், நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே டார்லிங். கண்ணன் தேவன் டீ புடி, சிஎஸ்கே புடி புடி. பொதுவா ராக்கி தான் தன்னோட எதிரிகளை வீழ்த்துறதுக்காக அந்த டயலாக்கை யூஸ் பண்ணுவேன். ஆனா அந்த டயலாக் எப்படி பொக்கராசுக்கு தெரியுங்கிறது ராக்கிக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த புடி புடி கேர்ள்ஸை உருவாக்குனதே இந்த பொக்கராசு தான். என்ன தலைவா, அவனோட ஒரு பஞ்சுக்கு மொக்க வாங்கிட்டான். கிளம்ப இங்கெல்லாம் நிக்காத, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் மொக்கைய கத்துப்பா. நடுமாறி போய் நிக்கிற ராக்கிக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ஆனா அந்த இடத்துல அவனை யார் மோட்டிவேட் பண்ணுவா? எப்போது யார் மோட்டிவேட் பண்ணுவா? டே குண்டா, சூழ்ச்சிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ டான் ஆகிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உன் கைகளை கட்டி போடுவாங்க, உன் காலை வெட்டி கூட போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ண முடியும்? சும்மாடா இருப்பேன். சும்மா இருந்தா உன்னை போட்டுருவாங்கடா. வா எதுக்கு இருக்கு? வாழை வச்சுக்கிட்டு என்னமா பண்ணுது? எல்லாரையும் கடிச்சு வச்சிருவா. தென்னி முண்டோ கறிக்கு கிடந்து அலையுது. வாயால சண்டை போட சொன்னண்டா. நீ பேச ஆரம்பிச்சாலே ஒவ்வொருத்தனும் பதறணும். நீ என்ன பேசினாலும் எதிரிக்கு உன் மேல பயம் வரணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிடுமா. ஆனா எடுவட்டடையா அப்பா சர்டிபிகேட்டுக்கு பிஜிஏ போறாடா, ஆடுகளை பிஜிஏ போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஆடுகளும் பிஜிஎமா? அடா ஆமா, நான் கூட இங்கே கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன். இசையில மூழ்கி போனாலே இப்படிதான் ஆகும் இருக்கு. என்னப்பா ஒரிஜினலா பிஜிஏ போட்ட மியூசிக் டைரக்டர் மாதிரி ஃபீல் பண்ற? சார் அவனை விடுங்க சார், நீங்க கதைக்கு வாங்க சார். இந்த வந்துட்டப்பா. பிளாஷ்பேக்ல ராக்கியோட அப்பா ராக்கிக்கு கொடுத்த மோட்டிவேஷன் சார்ஜ் இல்லாம கிடந்த ராக்கியோட மோட்டிவேஷன் பேட்டரிக்கு ஃபுல் சார்ஜ் கொடுத்துச்சு. அந்த சார்ஜை வச்சுக்கிட்டு ராக்கியால அந்த இடத்தையே கொளுத்த முடியும். ஆனா அவன் அப்படி பண்ணல. ஏண்டா அவன் தான் ராக்கி. ஆனாலும் அந்த சார்ஜை வச்சு ராக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆடுங்கிறதுக்காக பொக்கராசு விட்ட சேலஞ்சுக்கு ராக்கி ரெடியாடா. ஆவடா கண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டயலாக் விட்டிய புடி புடின்னு, அதை திரும்ப விட பாப்போம்.
ஏன் முதல்ல சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? காதுல என்ன இடியா வந்துச்சு? விடு டார்லிங், நான் பாத்துக்கிறேன். கண்ணன் தேவன் டீ புடி, சிஎஸ்கே புடி புடி. புடி புடி. நவ் இட்ஸ் பை டர்ன்ரா கண்டா. எங்க தலை தோடு ஆர்சிபி பூஜில சாடி. அவன் சொன்ன அந்த ஒத்த நேரக்கே மொத்த பேரும் வாயடைச்சு போயிட்டாங்க. புக்க பார்த்து ஜோக்கு சொல்றவள்ள கேடியும் கிடையாது, ரோட்ல கிடக்கிறதெல்லாம் சாடியும் கிடையாது. எவ்வளவு மொக்க டயலாக் விடுறது முக்கியம் கிடையாது, அத எந்த இடத்துல விடுறது தான் முக்கியம். இஃப் யூ திங்க் யுவர் தாதா, ஐ எம் யுவர் தாத்தா. அடங்கோ. ஏய் எவடாவ குடும்ப சேனல்கிறது தெரியாது, கும்பிடுவேன். கமால் யாரா அவடுங்க இருட்டுக்குள்ளே கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க? எதுக்காக ராக்கி கிட்ட வம்பிழுக்கிற? முதல்ல அவன் ஆளுகளை கூட்டிக்கிட்டு கிளம்பு. ஆனா இவன் நம்ம ரீனா கிட்டே வம்பிழுத்திருக்கான், இவன் எப்படி சும்மா வருது? கமால் ஒழுங்கா சொன்னதை செய், இல்ல மொக்கராசனு உன் பட்ட பேரை சொல்லி கூப்பிடுவேன். ஷிட். சிட்டாது புட்டாது கிளம்பிடாவதில்ல. ராக்கி அவன் கிடக்கட்டும், நீ என்ன பண்ற இங்க? இதுக்காக உன்னை வர வச்சேன். ஏன் ராஜேந்திர தேசியோட போட்டா சைட் அடிக்க கூடாதா? நீ அவளை சைட் அடி இல்ல என்ன இளவு வேணாலும் அடி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதுக்காக தமன்னா கூட டான்ஸ் ஆடுன? அது சும்மா ஃபன்காக ஆடுறேன். ஃபன்னுக்காக ஆடலாம் ராக்கி, ஆனா ஃபண்ட் இல்லாத டயத்துல ஆடக்கூடாது. எதை பண்றதா இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ள பண்ணு. ஓகே. இதுக்கு மேல உனக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, தமிழ் சீரியல்ஸ்ல ஏதாச்சும் ஆண்டிய பிடிச்சு விடுறேன். சரி சரி இருக்கட்டும். எங்க ராஜேந்திர தேசாய்? அவர் ஒரு வாரம் லீவ்ல இருக்காரு ராக்கி, அவருக்கு பதிலா நான் தான் இப்ப ராஜேந்திர தேசாய். எதை சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லு. இது ஒரு வாரம் அவருக்கு பதிலா டீங்களா? அப்போ உங்களுக்கு பதிலா நானா? ஐயோ ராக்கி ப்ளீஸ் குழப்பாத. நம்ம டிராயிங் டீம் அவரை வரையாம விட்டுட்டாங்க, அதுக்காக அந்த கேரக்டருக்கு சேர்த்து நான் தான் அழுகணும். கருடனை போடுறதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? கருடனை போடுறதுக்கு தானே? ஆமா, அவனை போடுறதுக்கு நான் பிளான் வச்சிருக்கேன். அது என்ன பிளான் கேட்டீங்கன்னா இதுதான் பிளான். என்னது இதுதான் பிளானா? ஓ சூப்பரா இருக்கு. அப்படின்னா பார்ட்டி ஆபீஸ்க்குள்ள உனக்கு ஒரு கண்ணு கிடைச்சா நீ கருடனை போட்டுருவ, அப்படித்தானே? ஆமா ஆமா அதேதான். அந்த கண்ணை உள்ள கொண்டு போ வைக்கிறதா நாங்களே போட்டுருவோமேடா. எதுக்குடா நீ? யாரு வேணாலும் துப்பாக்கியை உள்ள கொண்டு போலாம், ஆனா துப்பாக்கி 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 அது ராக்கியோட துப்பாக்கி. ராக்கி ஒருத்தரால மட்டும்தான் கருடனை போட முடியும். ஏன்? ஏடா அவதான் ராக்கி. அடுத்த நாள் காலையிலேயே அஸ்பர் தி ராக்கிஸ் பிளான். ஹலோ இங்க இருங்க, தமிழ்ல பேசுங்க. எது தமிழ்லையா? இங்கிலீஷ் தெரியாத கைஸ். சரி தமிழ்லயே சொல்றேன். ராக்கி பிளான் பண்ண மாதிரியே கருடனோட என்ட்ரி காட்டி எல்லாரும் பார்ட்டி ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கருடனா? அவன் யாரு? அந்த கேரக்டரை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. கருட யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு பொல்லாதவன், சூரியவர்தனோட பய. சூரியவர்தனுக்கு அப்புறம் அவரோட ஆஸ்தி அதிகாரம் எல்லாம் கருட கிட்ட தான் போகுது. அதை தட்டி பறிக்க நினைக்கிற சில பேர் தான் கருடனை போடுறதுக்காக ராக்கியை இங்க வர வச்சிருக்காங்க. ராக்கி மற்றும் ராக்கியோட குழுவினர்கள் எதிர்பார்த்த மாதிரியே கருட என்ட்ரி கொடுத்த. அதே சமயத்துல ராக்கி கேட்டத மாதிரி துப்பாக்கிய சம்பத்துக்கிறவ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ராக்கி கிட்ட கொடுக்கறதுக்குள்ளயும் அங்க இருந்தவங்களை பல பேர் துப்பாக்கியை தூக்கி காட்டி கருடனை ப்ரொடக்ட் பண்ணாங்க. ஒரு துப்பாக்கியை 9 பீஸா கொண்டு வரதுக்கே இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அங்க இருந்தவங்கள பாதி பேர் துப்பாக்கியை கையில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது கருடா எவ்வளவு பாசுன்னு. இவன் தான் கருடனா? கருடங்கிற பேரை கேட்டு கழுகு பாரு இருப்பாடு எதிர்பார்த்த. ஆனா இவன் கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரிலாம் இருக்கா. ராக்கி என்ன பழக்கிறது? அவன் தான் மெயின் வில்லன், கொஞ்சமாச்சு ரெஸ்பெக்ட் கொடு ப்ளீஸ். கெட்டத்த வில்லடம். அவனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா தான் வருது, ஆனா சிரிக்க மாட்டேன். ஏடுக்கல என்னடா உம்மோட இருக்க டயலாக் மறந்துட்டியா? ராஜேந்திர தேசாய் எங்க? அது வந்து ஒரு நிமிஷம். ராஜேந்திர தேசாய் இன்னைக்கு லீவு, அவருக்கு பதிலா இன்னைக்கு நான் தான் ராஜேந்திர தேசாய். என்னையா உளற? அப்போ நம்பலையா நீ? இங்க பாரு அவரோட குச்சி, இப்ப வாச்சு நம்புறியா? சரி என்ன இளவோ, அப்பா உங்களெல்லாம் ரொம்ப நம்புறாரு காய்ஸ். அவன் எங்களை நம்புறது இருக்கட்டும், ஆனா நாங்க யாரும் உன்னை நம்ப மாட்டோம்டா. உன்னை போடுறதுக்காக தான் ராக்கின்னு ஒரு சிங்கக்குட்டியை இறக்கியிருக்கேன். என்ன ரிப்ளையே காணும்? மைண்ட் வாய்ஸ்ல எதுவும் ஓட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்னதுக்கு என்னோட ரிப்ளை கே. எது கேயா? அதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய ரிப்ளை பண்ணுங்களே. கே
இந்த சூழ்நிலையிலையும் உன்னால மொக்க போட முடியுதுல்ல? பவர் வரட்டும்டா, ஒவ்வொருத்தனையும் பறக்க விடுற. இல்ல அது வந்து எங்க அப்பா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு, நான் அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன். அட கொப்பன் தன்னானே. கருடரை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருந்த சிலை சூரியவர்தனோடது. ஆடா அங்க இருந்ததோ யாரு ராக்கியோட சிலையா? இல்ல ஏன் சிலை. சும்மா சொன்னேன். அப்ப அங்க யாரோட சிலை தான் சார் இருந்துச்சு? சொல்றேன். ஆடா பில்டப் போடதான் சொல்லுவேன். கருடரை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருந்த சிலை சூரியவர்தனோட. ஆடா அங்க இருந்த சிலையோ ஒரு புயலோடது. வைகை புயலோட சிலை எப்படி அங்க? இது எப்படி பாசிபிள்? பாசிபிள் ஏடா இதுதான் கேட்வுட்ஸ். கேட்வுட்ஸுக்கு ரொம்ப நாளா வைகை புயலுக்கு செலவு வைக்கிறேன்னு ஆசைதான். ஆனா பட்ஜெட் தான் பத்தல. அதனாலதான் இப்படி ஒரு சிலையை வச்சு விட்டோம். நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் வைகை புயலுக்கும் கருடனுக்கும் என்ன சம்பந்தம்? கருட வைகை புயல் ஃபேடா கூட இருக்கலாம். கருட அந்த இடத்துல யார் சிலையை வச்சாங்கிறது முக்கியம் இல்ல, தன்னால என்ன விடாலும் பண்ண முடியுங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கான். தட் இஸ் ஈக்குவல் டு கருட இஸ் a குட் வில்லன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அவன் தோத்துட்டான்னு சொல்ல முடியாது, தோக்காம இருந்துருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். பெரிய கமலாசன் நினப்பு, மூஞ்சி மோரையும் பாரு. சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பெரிய துப்பாக்கியா ஒன்று மாட்டி வச்சுக்கிட்டு டபடபடபடன்னு சுட்ட. எதுக்கு சுட்ட ஏன் சுட்டால எனக்கு தெரியாது, அவனுக்கே தெரியாது. ஆனா சுட்டு முடிச்சுட்டு சுட்ட துப்பாக்கி சூடு ஆடுறதுக்குள்ளே ஒரு பாஸ் காமிச்சா பாரு. டேய் ட்ரெய்லர்லயே உடைய எருபாடுன்னு திட்டேடி இன்னும் தெரிஞ்சலையா? புடிட்டு பட. அதுக்கப்புறம் என்னாச்சுடா? சார் மறுபடியும் கதையில முன்னாடி போயிட்டீங்க. முன்னாடி போயிட்டடா? எவ்வளவு முன்னாடி போனே? செகண்ட் சாப்டருக்கே போயிட்டே லூசு. சாரிபா. அதுக்கப்புறம் ராக்கி சரியான கடுப்பாயி நான் வரமாட்டேன், வந்த வேலையை முடிக்காம போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடனை போடுறதுக்காக அவன் இடத்துக்கே போல. எங்க போனா? அத எல் டொராடோ. அங்கே போனதுக்கு அப்புறம் ராக்கி பல கொடுமைகள் அனுபவிச்சான். அதாவது அவன் அனுபவிக்கிறவங்கள வேடிக்கை பார்த்தேன். அப்போ அதை பார்த்துட்டு உங்க ஹீரோ எதுவும் பண்ணலையா? ஒன்னும் பண்ணவும் முடியாது. ஏண்டா அங்கே ரூல்ஸ் அப்படி. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை ஒண்ணுதான். ஆனா ராக்கி மட்டும் எப்போதும் கெத்தாவே இருந்தா. என்னமோ வெட்டி முடிக்கிற மாதிரி தலையில தலப்பாக கட்டுவா, சுத்தியல் எடுப்பா, கயிறு எடுப்பா, ஊருக்கு முன்னாடி கிளம்பிப்பாவே. ஆனா ஒரு வேலை வாக்க மாட்டேன். எதோ செய்யறாடோ இல்லையோ மறக்காம கேமராவுக்கு போஸ்ட் மட்டும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ராக்கி தன்னை யாருன்னு அந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சான். அங்கே உள்ள வழக்கப்படி அங்கே வேலை செய்ய முடியாம யாராச்சும் இருந்தா காட்ஸ் அவைகளை துன்புறுத்தியே கொல்லுவாங்க. அப்படி ஒரு கண்டு தெரியாத கிழவனை கொல்ல போகும்போது அந்த கிழட்டு போயில விட்டா நாளைக்கே சத்துருவா. அவனை எடுத்துட்டு போய் கொல்ல பாக்குறாங்க. பிச்சைக்கார பயிலுங்க. செத்தா சாகட்டும், வந்த வேலையை மட்டும் பாரு ராக்கி. இருந்தாலும் இந்த ஹீரோ மனசு கேட்க மாட்டேங்குதே. குழப்பத்துல இருந்த ராக்கிக்கு அப்ப தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன தீப்பொறிதான். தன்னானே நானே தானே நானே நோ ஏ தந்தானே நானே தன்னானே நானே தந்தானே நானே தந்தானே தன்னானே 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 நானே 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 நோ தன்னானே நானே. ராக்கி தண்ணி தூக்கிட்டு வா. மா டான்னா தண்ணி தூக்க மாட்டாங்கம்மா. ராக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. மா டான்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கம்மா. ராக்கி பல்லு விளக்குனியா? அது மா டான்லாம் பல்லு விளக்க மாட்டாங்கம்மா. செருப்பு பிஞ்சிரும். ஓகேம்மா. அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன தீப்பொறி. ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்குச்சு. நல்லா ஆடு போட. ஐயா ஹீரோ எங்கய்யா இருக்க? ஹீரோயினி கூட டான்ஸ் சீன்ஸ் ஆட போயிட்டியா? போதும், ஸ்டெப்ப மாத்த. எது ஸ்டெப்ப மாத்தணுமா? இப்ப இது ஓகேன்னு பாருங்க. கண்டுபிடிச்சு என்னடா திடீர்னு பவர் கட்டு என்னன்னு பாக்க சொல்லு. ராக்கி உள்ள போறதுக்கு முன்னாடி சேஃப்டியா பவரை கட் பண்ணிட்டு போட. ஆனா கிறுக்கு போய் எந்த வயரை பிடிச்சு பிடிக்கிறான்னு தெரியல. பிடுக்கு பிடுக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி அது ஒரு விதத்துல பாஸ் தேடி அடைச்சுக்கிட்டு
உள்ள போய் வேட்டைய ஆரம்பிச்சா. எவ்வளவு உள்ள இறங்கிட்டாண்டா. ஒரு நிமிஷம், என்ன சத்தம் டிஃபரெண்டா கேக்குது? படுபாவி, காப்பாத்த வந்த என்னவே குத்தி புட்டியடா, நீ நாசமா போயிருவேன். அட கேட்டு போயில நீ ஏன்டா குடுக்க வந்த? ஓ ச்சே, டேய் விடா போட, பிஜிஎம் ஆஃப் பண்ணிட்டு பொளக்கவா. அப்படின்னா அந்த பெரியவரை உங்க ராக்கியை கொன்னுட்டானா? ஆபா அளவு கொண்டுட்டேன். ஆனா தட் வாஸ் a mistake. இதுக்காக பொறுப்பா முடியாது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். என்ன ஆச்சு ராக்கி? நாடு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சு டொறுக்குட. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்த அந்த கிழவனை கொண்டுட்டான். எது கொன்னுட்டாங்களா? ஆமா கொண்டுட்டாங்க. அப்ப அந்த மக்களுக்கு தேவைப்பட்டதுல அந்த கிழவனோட உசுறு கிடையாது, அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு தலைவன். அதனாலதான் மக்கள் எல்லாரும் ராக்கிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ராக்கி இதுதான் சமயம் அப்படி கிளைமேக்ஸ்ல கருடனை போடுறதுக்காக சரியான பிளான் விட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எதுக்கு 6 பேர் தோனிபா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அடிக்கிற பேரு கருட கிட்ட இருக்க காட்ஸ்ல ஒருத்த ராக்கி போட்ட எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சு கடைசியில ராக்கியை பிடிச்சிட்டேன். ஆனா அவன் ரொம்ப பாவம். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ராக்கி யாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, வத்தி பட்டி இருக்கா? அடே கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரேண்டா. இதோட 36வது தடவையா கேக்குற? 36 தடவை கேட்டடா. அப்படியாடா நீ கொடுக்க மாட்டேங்கிற? கொடுத்தா உங்க அப்பா குடியா முடிவு போறோம். ஐயோ வாய மூடவே மாட்டேங்கிறானே, இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ராக்கி கிட்ட எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ அதைத்தான் பண்ணுவேன். அதுலயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அப்பதான் பேசவே ஆரம்பிப்பேன். அது காட்டு பூடை கிடையாது, இல்ல கேட்வுட்ஸ் காட்டு கிடையாது. அது ஒரு சாதாரண பூடை. அதோட அதே தெரியுமா ஸ்கூல சுத்தி வந்துச்சு. அது ஒரு எலிபட்ரி ஸ்கூலா. எப்படி இருக்கு அப்படி? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருடா. நீ பேசி பேசி எங்க அதுல இருந்து ரத்தமாவே வருதுடா. அப்படி பேசி பேசி அந்த இடத்துல இருக்க 3 காட்ஸ கொண்டுட்டேன். எது பேசியே 3 காட்ஸ் கொன்னுட்டானா? பட் how is it possible? பாசிபிள். ஏடா அவன் தான் ராக்கி. வெரி குட்ரா குட்டா. என்ன குட்டை டப்ப டைலாக்லயே கை வைக்கிற? அதுக்கப்புறம் என்னாச்சுடா, ராக்கிய பேச விடாம ராக்கி வாயில ஒரு டேப்பை போட்டு ஒட்டிட்டாங்க. இப்போ ராக்கி கிட்ட இருந்த கடைசி ஆயுதமும் கைய விட்டு போயிருச்சு. சோ உங்க ஹீரோ தோத்துட்டானா? அட ஏபாடி, அவன் தோக்குறதுல குறியா இருக்க? அவன் தோத்துட்டா பள்ளிக்கு வந்து பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டுதல் வந்து வச்சிருக்கியா? அதுக்கப்புறம் என்னாச்சுடா, கூட்டிட்டு வாங்கடா அந்த ஷூட்டரை. என்ன கருட வாய்ஸ்ல பேசுறா? அப்ப இவன் தான் கருடரா? அன்னைக்கு பாக்குறதுக்கு அண்டக்காக்கையோட கருப்பா இருந்தா, இன்னைக்கு இவ்வளவு கலரா இருக்கா? ஒருவேளை குளிச்சிருப்பாளோ? ராக்கி மனசுக்குள்ள என்னதான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ் நெருக்க அவனுக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. இப்ப அவனோட மோட்டிவேஷன் பேட்டரியிலையும் சுத்தமா சார்ஜ் இல்ல. சோ இந்த இடத்துல அவனுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின்ன மோட்டிவேஷன். பிஜிஎம் போடவா கைஸ்? போடு. தன்னானே 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 1000 பேர் உனக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்ற தைரியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னால ஒரு போரை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனா 1000 பேருக்கு முன்னாடி நீ நிக்கிறன்ற தைரியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். இல்லம்மா, அது எனக்கு 1, 2, 10 வரைக்கும் தான் தெரியும். 1000னா என்ன? அட எரும மாடே, 1, 2 முனை இவனுக்கு ஒழுங்கா தெரியல. இவனை எங்க இருந்து டான் ஆக்குறது? இப்ப அவனோட மோட்டிவேஷன் பேட்டரி வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் வெடிச்சிருச்சு. சரி சார், அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன பிரயோஜனம்? அவனாலதான் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாதே. எதுவும் செய்ய முடியாது யார் சொல்லுது? அவன் கைய கட்டி போட்டுருக்கலாம், அவன் வாயை ஒட்டி போட்டுருக்கலாம். ஆனா அவன் கண்ணு திறந்துதாப்பா இருக்கு. கண்ணை வச்சு என்ன வரு? ஒருவேளை வில்லனை சேட்டடி போறோம். ஆனா பரதேசிடாயே, ஆம்பளைக்கு கடைசியில் கொடுக்குறா பாரு. இவனெல்லாம் எங்க இருந்தா பிடிச்சிய? சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, கண்ணை வச்சு அந்த இடத்துல அவனால என்ன பண்ண முடியும்? நோக்கு வருதம். நோக்கு வரணுமா? ஆமா, நோக்கு வருவத. ஆனா அவன் எப்படி கத்துக்கிட்டா, ஏன் கத்துக்கிட்டாலும் எனக்கு கதை எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நோக்குருவத்தை வச்சு எப்படி எதிரிய காலி பண்ற எடுப்பாரு. பிஜிஎம் மாத்தி போட்டாடே. நேசப்படி அவ்வளவுதான். பெரிய விக்கெட் அவுட். சாப்டர் 1 க்ளோஸ். எப்படி நம்ம பொக்க ட்விஸ்ட். இங்க இருங்க, நீங்க எதுவும் கேட்கலையா? சரி விடுங்க, நானே கேட்கறேன். பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள்.
ஏடா இதுதான் கேட்டூன்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.